நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் கொடுத்தவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பால கடவுள் பேர்ல சொல்லி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்றைய அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைத்து வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவங்க குடும்பம் மென்மேலும் சந்தோஷமா சிறந்து விளங்கணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வானைனா ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் அவங்கன்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய. என்ன வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. யாரும் நீரோடி பல்லாண்டு வாழ குடும்பத்தோடு மனமங்கலமாக வாழணும்னு அண்ணாமலையார் சார்பாகவும் உண்ணாமலை அம்மா தாயாரும் மனசாக வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் பேர்ல கடவுள் பேர்ல கொடுத்துட சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கணும் அவங்கன்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய நமச்சிவாய. இந்த அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கடவுள் பேர்லயே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்குறவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா இருக்கணும். நமச்சிவாய. வாங்க 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 சாமி. நேத்தா நேத்து கொஞ்சம் வெளில போயிட்டேன் சாமி. என்ன முக்கியமான விஷயமா? ஒன்றும் கிடையாது. நேற்று அந்த வீடியோ பார்த்தேன். ஐயா அடக்கம் பண்ணதுங்களா? அவர் தான் இந்த கடவுளாக தெரியாது சாமி. வரங்க இந்த அளவுக்கு நான் அறிவுறேன்னா அவர் ஒரு காரணம். தர்மம் எடுத்து அவரை பற்றி அன்றைக்கி காலையில் தான் நினச்சேன். யதார்த்தமாக ஒருத்தர் போட்டு கொடுக்குறாரு. இறந்துட்டாருங்க. சரி நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. அதையும் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் பாக்கியம் கிடச்சி அவர் இருந்த மண்ணில் நான் வந்து செட்டின்ற ஜூஸு பொங்கல் எல்லாம் குளிச்சுட்டு வருவோம் குளத்துலேருந்து. அப்படியே என்னடா இது நம்மளை கூப்பிடுறாரு. ஒரு வீட்டுக்கு இருக்கு நம்மளும். அதெல்லாம் எப்போ அவர் நிலையெல்லாம் அடைய முடியும். இவனுக்கு பங்கு கொடுத்துக்கிறாரு. சந்தோஷப்படுகிறேன். பேசுவோம் சாமி. அவரை தவிர நான் வேறு யாரும் பாரு. வேறு யாரும் இதெல்லாம் அண்ணாமலையார் பேர்ல அவர் தான். அவங்க யாராவது சொல்லுவீங்கல்ல, நீங்கள் என்ன சொன்னீங்க? அண்ணாமலையார் பேர்ல கொடுத்துட சொன்னாங்க. அவர் ஏதாவது பண்ணணும் சாமி. இந்த வயசுக்கு இப்படி ஒருத்தர் நான் அன்னதானம் தர்மம் எடுக்கிறவங்களும் போகக்கூடாது. எதுக்கு எடுக்கிறாங்க இந்த வயசுக்கு இப்படி கஷ்டப்படுறாங்க? அதுக்கு நேர்மாராக காட்டினாரு. எடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க பாடுறாங்க. தர்மம் எடுத்து தர்மம் கொடுத்த தர்மன். அவர் இந்த வயசுல அவருக்கு இது மாதிரி ஒரு தாட்டு வந்திருந்தா வாங்கிக்க நினைச்சேன். நேற்று இதை சொல்லணுன்னு இன்னைக்கு யதார்த்தமாக வந்து நிற்கிறேன். இங்கே சொல்ல வேண்டியது. எனக்கு கடைசியில் அவரை பார்க்க வேண்டிய கொடுப்பனையை கடவுள் கொடுத்தாருன்னு நினைக்கும் போதே எனக்கு கேட்குறீங்க. அதேமா தீபத்துக்கு வரையிலாம்ன்றத அவர் எண்ணம் பூரா அதான். அப்போ கூட அந்த கோவிலில் விளக்கேற்றணும்னு சொல்கிறாரு. கடைசியாக கிருஷ்ணசாமி கோயிலில் விளக்கேற்றணும். நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றிட்டு அன்றைக்கி வந்து பால் ஊற்ற வேண்டியது. மறுநாள் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் நாளைக்கு பாலும் ரொம்ப அண்ணாமலையார் அட்டன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப அவர் ஞாபகம் வரும். அவர் எப்படி என்ன பண்ணுறாரு. அந்த நிலையில் நான் யாரையும் பார்க்கல சாமி. தலை குனிஞ்சிக்கிறேன். அவர் நினச்சி சும்மா துண்டு ஒரே இடத்துல உட்காந்து சாமியார் நிற்கிறோம். ஓம் நமச்சிவாய மட்டும் நேற்று ஒரு ஐயா சொன்னார், சாமி நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க. அவர் லட்சக்கணக்கில் எழுதினார்னு. கோடி ஓம் நமச்சிவாய கோடி கணக்கில் எழுதியிருக்காரு. அப்படி எழுதின 1 கோடி ஓம் நமச்சிவாய வந்து அமிர்தம் அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்களாம். அவங்க சிஷியன் வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துக்கிறாங்களாம். இவர் எழுதின ஓம் நமச்சிவாய 1 கோடி வாட்டி எழுதியிருக்காரா ஓம் நமச்சிவாய். அப்படி அதாவது எந்த சிந்தனையும் இல்லாமல் பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்கும் சாமி. ஆமாம் அப்படியே இன்னும் நம்மளை பார்க்குறாரு. குளிச்சுட்டு அப்படி வருவோம். அப்புறம் ஒரு டைம் யதார்த்தமாக அவங்க நெகிழிங்க தாண்ட உங்களுக்கு என்னடா கூட இருங்க. ஸ்பான்சர் கொடுப்பாரு. ஸ்பான்சர் கொடுத்துக்கிறேன் வாங்கிக்கிங்க அப்படின்னுவாரு. செய்வோம். அதனாலதான் திடீர்னு பார்க்கணும்னு நினச்சேன். வாய்ப்பே இல்லை ஆயிடுச்சு. இன்னைக்கு யதார்த்தமாக கிரிவலம் சுற்றினார். அவர் சமாதி முன்னாடி அண்ணாமலையார் படம் மாட்டிருக்கோம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதனால ரோட்டு ஓரத்துல எம்எல்ஏங்க கூட்டு வந்துட்டீங்க. அங்க இறந்துட்டாங்கன்னு உடனே என்ன பண்ணேன், அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டேன். இவ்வளவு செலவுன்னாங்க. என்னென்ன ப்ரொசீஜர்னு கேட்டேன். இது நான் பரவாயில்ல எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், அவர் எங்கிட்ட வந்துருங்க, அடக்கம் பண்ணிக்கிறேன். போதும் இந்த பிறகு இது ஒரு நல்ல ஆத்மாவெல்லாம் உங்க மூலியமா உங்ககிட்ட தான் ஒரு அடையணும்னு நினைக்கிறேன். ரொம்ப என்னால் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு தெரியல. அதாவது நான் வீடு வச்சு பார்த்துனேன் அவரை.
ஆனா அவரை கூட பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. வீடு தனியா எடுத்து கொடுத்து அவரை பாத்துட்டு இருந்தேன். நிறைய பேர் கூட பாத்துக்கிறதுக்கு வரவங்க போயிடுறாங்க. அவர் பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துடுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டவனே டவுட்டு, இவருக்கு இடம் வேணும், இவர் யார் பார்க்க போறாங்க. அப்ப இருந்து பார்வை வேற இல்ல, என்ன பண்ணுவாங்க எல்லாம் இப்படின்றாங்களே எல்லாரும். இவரு அது மாதிரியா? ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிக்கலாம். சந்தோஷம் ஐயா. நமச்சிவாயம். தொண்டு செஞ்சுட்டே இருங்க. வரும் தான் மாயில மாட்டாருங்க. பதில் வர முடியாது. சாமி மாயில மாட்டி இருந்தா நேரம் நான் அதாவது ட்ரஸ்ட் ஏற்படுத்துறாங்கல்ல, நான் பார்க்கல ப்ரெஷர் பண்றாங்களே சொல்றீங்களா? நான் எனக்கு நிறைய மாயைகள்லாம் வந்துச்சு. மாயைன்னா அப்படி பண்ணலாம் இப்படி வரும். இங்க சில பேர் சில பேர் சொல்ல விரும்பல, சில பேர் இங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம ஜாயின் பண்ணி பண்ணலாம், நம்ம அப்படி பண்ணலாம். பாரு நமச்சிவாயம், நான் என் வழி தனி வழி அப்படின்னா இல்ல, நான் அப்படி பண்ணலாம். ஒரு அனுபவத்தை இல்லையா? ஒவ்வொரு நாளும் எனக்கு அங்க இருக்கிறாங்க ஆளு, இங்க இருக்கிறாங்க, நீ பண்ணு, நம்ம பேரை அப்படியே சேர்த்துக்கோ அப்படின்னா நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாய. ஒருத்தருக்கு ஒரு கொய்யாப்பழம் கூட கொடுத்துட்டு போவனே தவிர, சுத்தமா அன்னதானமே இல்லைன்னா கூட ஒரு கொய்யாப்பழம் வாங்கி இன்னைக்கு அன்னதானம்னு ஒரு கொய்யாப்பழத்தை கூட கொடுத்துட்டு நான் கம்முன்னு போவனே தவிர அதுல கூட்டு சேர்த்து பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரியல. நீங்க வந்தது உங்களுக்கே தெரியாம வந்துக்கிறீங்க இந்த கூட்டிக்கு, தெரியுமா? நமச்சிவாய். என்ன எத்தனையோ பேர் உண்மையாலுமே இங்க ஒரு பெரிய ஆசிரம பொண்ணு உருவாச்சு. அந்த ஆசிரமக்காரங்க ஃபர்ஸ்ட் என்னதான் வந்து அணுகுனாங்க, வெளியில இருந்து தான் அணுகுனாங்க. என்ன தெரியுமா, சம் பர்சன்டேஜ் கொடுத்துட்றோம், நீங்க டெய்லியும் அன்னதானம் இது பண்ணுங்க, சம் பர்சன்டேஜ் கொடுத்துட்றோம், நம்ம பேர் வந்து மென்ஷன் பண்ணி பேனர் போட்டுக்குங்க, உங்களுக்கு என்னவோ அப்படி இப்படின்னாங்க. ஐயா நமச்சிவாயம், சந்தோஷம். என்னுடைய என் வேலை இது, இந்த வேலை இல்லை, என் வேலை இல்லப்பா, நீ உனக்கு லைஃப்ல செட்டில் ஆகலாம், உனக்கு என்ன நமச்சிவாயம் அரோகரா போதும், வேற வச்சு செய்ய. இதுக்கே நிறைய கிளாஸ் கொடுத்துருக்குறேன். இன்னொருத்தர் வந்து நம்ம திருப்பதி மாதிரி, நான் இதெல்லாம் பர்சனலா நிறைய விஷயங்கள், திருப்பதி மாதிரி சாப்பாடு வந்து இங்க வந்து தொண்டு செய்யறேன்னுலாம் இல்லை, இங்க அங்க இருந்து டொனேஷன் வாங்கி இங்க ஒரு ட்ரஸ்ட் மூலியமா அவரு ஏதோ அங்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு பொழுது. நான் உனக்கு பெரிய ஒரு இது மாதிரி கட்டி திருப்பதியில எப்படி சாப்பாடு வந்து நம்ம நீங்களா வடிக்கிறீங்க அப்படி கிடையாது. திருப்பதியில சாப்பாடு போட்டா அதுவே வடிச்சு அதுவே சாதமா கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம ஒரு பெரிய லெவல் அப்படி இப்படின்னு நான் ஐயா நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. அவ்வளவு பெரிய ஆளு உங்களை வச்சுதான் செய்யணும். தெரியல, சத்தியமா அண்ணாமலையார் மேல சத்தியமா வந்தாரு. இது குடுக்குறாரு, அண்ணாமலையார் மேல சத்தியமா வந்தாரு. இல்லங்க நீங்க குடோனுக்கு ஒருத்தர் வந்து பார்த்தாரு தெரியுமா, ஒருத்தர் அதை விட்டுருங்க, மொட்டை அடிச்சுட்டு நம்ம குடோனுக்கு வந்து ஐயா குரூப் வேணா, ஏன் இவ்வளவு பேரை விட்டுட்டு ஏன் உங்ககிட்ட வராங்க? இல்ல தெரியல, எனக்கு ஒண்ணும் புரியல. நான் அதான் சொன்னேன், கால் பண்றது மன்னிச்சிருங்க, எனக்கு அது செட் ஆகாது ஐயா, எனக்கு செட் ஆகாது ஐயா. ஐயா ஆத்மா ஒவ்வொருத்தரையும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஒவ்வொருத்தர் விட்டு ஒரு அனுபவம். நேற்று பார்த்தா இன்னைக்கு இப்படி தினசரி ஒருத்தங்களை படிச்சுக்கிறேன், தினசரி பாத்துக்கிறேன் ஐயா. இப்பவும் சொல்றேன், பணத்து மேல ஆசைன்னு இருந்துச்சுன்னா சும்மா ஏன்னா இந்த மாதிரி பேக் பண்ணிலாம் வர மாட்டேன். எதனா ஒரு இது பண்ணோன்னு இப்போ அந்த வீடியோ நிறைய பேர் இங்கே லோக்கல் ஆடு அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்மீகம் சேனல் இதெல்லாம் வந்து எவ்வளோ யூடியூப் சேனலில் வந்து விளம்பரம் பண்ணுறாங்கல்ல. தன்னுடைய யூடியூப் சேனல் வரதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இந்த பொருள் வாங்கிக்கோங்க, இது உங்களுக்கு உடம்பு. ஒரு வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோ பார்த்துருக்காங்க. வீடியோவில் வந்து இந்த பொருள் வாங்கிக்கோங்க, இது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த ஏர் கிரீம் யூஸ் பண்ண நான் நல்லா இருந்துச்சு, இந்த சென்ட் யூஸ் பண்ண ஏதோ ஒன்று. இப்போ நடுவில் விளம்பரம் வருது தெரியுங்களா? இல்லை நடுவில் விளம்பரம் வருது தெரியுங்களா? அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்மீக பொருளை வாங்கிக்கங்கன்னு சொல்லி உங்க சேனல்ல சொல்லுங்க. உங்க ஆன்மீகம் சார்ந்து பாக்குறவங்க எல்லாம் ஆன்மீக பொருளை வாங்கிக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா வாங்கிப்பாங்க. ஐயா எனக்கு நான் உங்களுக்கு மாசம் 10,000 தரேன், மாசம் 5,000 தரேன் ஒரு ஆடுக்கு. எனக்கு வேணாம் ஐயா. இல்லப்பா நீங்க பழைக்க தெரியாம நான் பழைக்கிறேன்னு வரல ஐயா. அதுல பண்றதா இருந்தா ஏகப்பட்ட பண்ணலாம். எங்கன்னா கோத்து விடலாமா? அப்படி இல்ல ஐயா, எங்கன்னா கோத்து விடலாமான்னு நினைப்பாரு. ரொம்ப பிரியமான அந்த வேலை தானே பாக்குறோம். நமக்கு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி மறுநாள் இவரோட எழுந்து மறுபடியும் அதே வேலையை செஞ்சா போதும். நைட்டு படுக்கும்போது செல்போன் எங்கன்னு தெரியல, மனைவி எங்கன்னு தெரியல, பிள்ளைங்க எங்கன்னு தெரியல, வண்டி எங்கன்னு தெரியல. ஆனா மறந்துட்டு காலையில் என்னன்னு பிடிச்சிக்கிறோம். இந்த கேப்ல இவ்வளவு ஒரு விஷயத்த மறந்துடும் டெய்லியும். ஆமா ஆமா, அதே ஒரு மரணம் தான். அதுதான் இல்ல தினமும் தினமும் எல்லாருக்கும் மரணம் வருது. அது யாரு யோசிக்கிறா? எழுந்தா மட்டும்தான் எப்படியா அந்த பிளாட்டை தினமும் எல்லாருக்கும் மரணம் வருது. விட்டோம் தூக்கணும் நாளைக்கு. டேய் நைட்டு ரிசல்ட் தெரியலடா, அதெல்லாம் தெரியல, நின்று போகுது. உணர்றவங்களுக்கு எல்லாம் புரியல. ஓய்வு எடுக்குது ஐயா. ஆன்மா வேலை செஞ்சது தெரியுமா? கனவு காண்டு பாத்துக்கிறேன்.
பாத்துருக்கேன் ஐயா. நான் அதை தான் சொல்றேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, காலையில சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், தூங்குறோம். மறுநாள் நமக்கு என்ன நிலைன்னு தெரியாது. அப்படி இருக்கிற நிலையில நம்ம வந்து நிறைய வச்சுருந்தேன். அப்படிலாம் நான் கணக்கு வச்சிருந்தேன்னா நான் எங்கேயோ போயிடலாம். அதை பண்ணி இதை பண்ணி என்னென்னவோ சொன்னாங்க. நான் எதையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிறாரு சாமி. அதை தான் நம்ம செய்ய முடியும். ஆசைப்பட்டா கூட அவரு வச்சு செய்வார். நம்மள வெளியே நீ போகணும்னு நினைச்சாலும் அவரு விட மாட்டார். இந்த பருக்க சாப்பாடு உங்களுக்கு இந்த டைமுக்கு, இதாவது இந்த அரிசி உங்களுக்கு வரணுன்றதா, அந்த அரிசி உங்களுக்கு தான் வரும். ஏன் உங்களால ஒரு அரை மணி நேரம் தங்கி இருந்து இன்னொரு பாக்ஸ்க்கு இது வாங்கியிருக்கலாமே, வேற பாக்ஸ் வாங்கிடலாம். இது உங்களுக்காக எழுதப்பட்டது. வந்து உட்காந்துருங்க. இன்னும் ஒன்றே போட்டு வந்துச்சு மணி நான் கேட்டேன். நான் 9 சொன்ன நம்பிங்களா? சரிங்க. அதனால அது யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அது அப்பப்போ அது நடந்து சாமி. கருவிலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுதான் சொல்றேன். இத்தனை தேதி கிளம்பணும், இடையில இதெல்லாம் நடக்கணும். தம்பி சிரிக்கிறாரு. கண்டிப்பா சாமி. பார்க்கலாம் தாத்தாவுக்கு. சார் வாங்க சார். சார் ஹாப்பி நியூ இயர் சார். நான் ஒரு நிமிஷம் போயிட்டேன். நான் இன்ஸ்பெக்டர் பையன் அவங்க நான் கூட சாவித்திரி பாட்டி கேட்டாங்க வந்து கொடுத்தப்ப இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு திட்டு. இல்லை நீங்கள் கூட வேற யாருக்கா கொடுங்க அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. என்ன ஊர்ல இருந்து வரீங்கம்மா? இதே ஊருக்காங்க சார். அப்படிங்களா? ரெண்டு பேரும் பையன் வந்து உங்களுக்கு ஆமா 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 ஆமா. சாரிங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா? வாங்கம்மா சாப்பாடு வாங்கி. சரிங்க வாங்க சாப்பாடு வாங்கி. இல்லை ஒரு சாப்பாடு வாட்டர் மட்டும் கொடுங்க. வேண்டாம் வேற யாருக்கா கொடுங்க. வாட்டர் நமச்சி இருங்க. எங்க இருக்குங்கம்மா வீடு? நான் இங்க மண்ணுக்குள்ள நகருங்க. சரிங்க. கதிரன் டாக்டர் இருக்கார்ல. சரிங்க. பார்த்துட்டே போன தடவை வந்தேன் நானு. சரிங்கம்மா. செவ்வாய்க்கிழமை மனசுட்ட. சரிங்க. நீங்க அந்த பராசக்தி ஆதி இது இருக்குல்ல, ஓம் சக்தி அதை தாண்டிட்டீங்க. சரிங்க. ரூபா கையில எடுத்துக்கணும். சரி இப்போ வேண்டாம் அப்புறம் நெக்ஸ்ட் டைம். சரிங்க பரவாயில்ல. புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் புத்தாண்டு, அதுவும் நமச்சிவாய் உங்களுக்கு கொடுக்கணும். நமச்சிவாய். ஆமாமா. இப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் 10:30 மணிக்கே கிளம்பிடுறது. நீங்க 11க்குள்ள யாரோ சொன்னீங்க, 12க்குள்ள இங்க வந்துருங்க. ஆமா ஆமா. சரிங்க வாங்க வாங்க. தெரியுமா நமச்சிவாயம் செத்துட்டார் தெரியுமா? 3 நாளாவது இங்க எள்ளி சாப்பிடுவாரு. அதனால சொல்றேன் நான். சொன்னாங்க நமச்சிவா காலம் ஆயிட்டாங்க. நாங்க முந்தா நாள் எம்எல்ஏ எதிரில் இது பண்ணிக்கிறோம். சரி சரி. நல்ல மகராஜன் அப்படியே வாங்கி தர்மம் தான். அதனாலதான் தர்மம் காத்த தர்ம தலைவன். உடம்பு சரியாம இருந்தாரு, இறந்துட்டாரு. அடக்கம் பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ அவரு ஆசிரமத்துல வச்சிருந்தோம், புதுக்கோட்டையில வச்சிருந்தோம். அங்கிருந்து வர வச்சு நல்லடக்கம் பண்ணிட்டோம். எடுத்துன்னு வந்து இங்க எம்எல்ஏ தாண்ட பண்ணிட்டோம். அங்க ஆசிரமம் எந்த ஆசிரமத்திலயும் அந்த மாதிரி பாத்துக்க மாட்டேன்ட்டானுங்க. நல்லா நடக்கிறவங்கள தான் இங்க இருக்கிற ஆசிரமம் பாத்துப்பாங்க. நல்லா நடக்கிறவங்க போறவங்கள. அவருக்கு வந்து கொஞ்சம் நடக்க முடியாது இல்ல, அதனால பாத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால புதுக்கோட்டையில அப்படியே படிக்க இருக்கிறவங்களையும் பாத்துப்பாங்க அந்த இடத்துல. அதனால அங்க வச்சிருந்தது கொஞ்சம் லாஸ்டா படிக்க ஆனாரு, இறந்துட்டாரு. இங்க வர வச்சு அடக்கம் பண்ணிட்டோம். இந்த எல்லை கடை ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணி, இந்த எல்லை கடைக்காரங்கல்ல இவங்களுக்கு ஃபுல்லா ஸ்பான்சர். இதாவது காசு தர்மம் எடுக்கிற காசை கொடுத்து வரவங்களுக்கு எல்லாம் எல்லை வாங்கி கொடு. 500 ரூபாய் கொடுப்பாரு. தண்ணி அவரால் எவ்வளவு வயசு அவர் நடந்தாரு. என்னன்னா வாங்குவோம் விலைக்கு, அது வாங்கி அது விலைக்கு ஏற்றும். சரி சாமியா. எம்எல்ஏ எதிரிலே அண்ணாமலையார் படம் மாட்டிருக்கும் பாருங்க. அவர் சமாதி ரோட்டு ஓரத்திலே. அதனாலதான் ரோட்டு ஓரத்திலே அண்ணாமலையார் எம்எல்ஏ எதிரிலே. நான் சொல்லி அமிச்சேன் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டுமே, யாரும் வரல. ஊர்ல அந்த ஆட்டோக்காரெல்லாம் வந்தாரு, அந்த டீ கடை வச்சு அவங்களாம் வந்தாங்களே. நாளைக்கு அன்னைக்கு பால் ஊத்தல, நாளைக்கு வெள்ளிக்கிழமை பால் ஊத்துறேன், 5ஆம் நாள் ஊத்துறேன். வேணா நாளைக்கு வாங்க. சரி சரி எம்எல்ஏ எதிரில் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க வருவேன். ஆமா வந்து ஏத்துங்க. ஏன்னா
இந்த மலை சுத்துற வெயிலே அது மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நம்ம பார்க்கணும். அங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் செய்யறதுல என்ன இருக்கு? அழுவேன். மாட்டேன். குடுப்போம், sponsor பண்ணுவோம். சாமி நீங்களாக போறது. அவ்வளவுதான். எடுக்கிற காசு பூரா தர்மமாவே பண்ணிட்டு போறாரு. ஒன்று அது வச்சுங்க இருக்கிறேன். சரி சரி, நாளைக்கு பால் இது பண்ணுவேன், வேணா வாங்க. நான் போகும்போது சொல்லிட்டு போறேன். என்ன வாங்க வாங்க. இங்க இருக்கிற எள்ளி கடையில் தான் ஸ்பான்சர் கொடுப்பாரு. நல்ல மாதிரியா ஆமா 500 ரூபாய்க்கு அந்த மாதிரி காய் பெருசா வெட்டி கொடுத்தா தான் வாங்குவோம். சின்னதா கொடுத்தா வாங்கவே வாங்காது. காசெல்லாம் கொடுக்காது. எதனா பொருள் தான் வாங்குவோம். காசு வாங்காது. தலைமையில நீ வாங்கி காசெல்லாம் எனக்கு வாங்காது. 1 ரூபாய் வாங்க மாட்டேன். அவர் கொடுக்குற காசுக்கு ஸ்பான்சர் பண்ணிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டோம். நல்ல அடக்கம் பண்ணி அவங்க ஆளுங்க அவர் வந்ததே 50 வயசுல, அவர் இப்போ 40 வருஷம் ஆகுது இங்க வந்து. தெரியும் தெரியும் தெரியும், எல்லாம் தெரியும். சரி சரி, இப்போ வாங்கிக்கணும் வாங்கிக்கணும். பாப்பா நல்லா இருக்கிறியா பாப்பா? சாப்பிடுறியா? வாங்கி போனேன், நான் வாங்கினேண்ணா. எங்க போயிட்ட? நல்லா இருக்கிறியா? இங்கதான் இருக்கிறியா? ஏன் நடந்து வர முடியலையா? சரி சரி சரி, சாப்பாடு கொடுக்கட்டுமா? சரி சாப்பிடு சாப்பிடு. என்ன நல்லா இருக்கிறியா நீ? அவ்வளோ தூரம் கூட போக முடியல. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. வேற என்ன, தண்ணிக்குதா குடிக்கிறதுக்கு? சரி சரி, பார்த்து பாப்பா பார்த்துப்பா. வாழைப்பழம் தோல் வழிக்கு வந்துக்கிட்டாங்க பாருங்க. கண்ணாடியா? ஏற்கனவே கொடுத்த கண்ணாடி எங்க? இப்ப கூட ஒரு கண்ணாடி கொடுக்கல. என்ன பண்ற? கண்ணாடி எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். நானே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, 1 மாசத்துக்கு மேல ஆகுது. 2 மாசம் ஆச்சு. சரி சாப்பிடு, நீ பார்க்கலாம், எடுத்து தரேன், சாப்பிடுனா. சரி போயிட்டு வரட்டுமா? அண்ணா அண்ணா கண்ணாடி பத்தியா இல்லையா? சரி சரி, இங்கே இரு. சரி பாப்பா, சாமியே பார்க்கலையா? ஐயா சாமியே பார்க்கலையாமே. தேர் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. கண்ணாடி இருந்தா பார்த்திருப்பியா? கண்ணாடி இருந்தா பார்த்திருப்பியா? ஓ வர முடியல. சரி தேர வேணா அடுத்த வாட்டி மலை சுத்தின்னு வர சொல்றேன், உன்னை பார்த்துட்டு போயிடுனா. பாப்பா வரட்டுமா? பாய் பாய். 2 மாசம் ஆகுதா பார்த்து? சரி சரி, பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம். அண்ணா வரலண்ணா பாத்தீங்க. அண்ணாவா நானே? ஓ சரி பாப்பா, வர பாப்பாண்ட சொல்லி அண்ணன் சொல்லுது. ஓம் நமச்சிவாய நமக. இங்க வந்துக்கிற புருஸ்லி. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாயம் தாத்தா இறந்துட்டாரு தெரியுமா? அவர் இறந்துட்டாரு, 3 நாள் ஆகுது அவர் அடக்கம் பண்ணி. ஓம் நமச்சிவாய. போட்டு கொடுத்து கட்டெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா ஆமா, இறந்துட்டாரு, 3 நாள் ஆகுது இறந்து. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயம் தான். விறகு எதுக்கு? விறகு அடுப்புல சமைக்கிறது கிடையாது, கேஸ்ல தான் சமைக்கிறோம். சிவாய நமக. நமச்சிவாய. பொங்கலை பார்க்கணும். ஐயா குளிர் அதிகமாகி போச்சு. குளிர் அதிகமா போச்சு. அந்த விறகு இருக்குல்ல, கொளுத்திட்டு பக்கத்துல உட்காந்துக்குங்க, குளிர் அடங்கிடும். எத்தனை ஐயா? நமச்சிவாயம் தாத்தா.
உண்மையாலுமே நம்ம இப்ப வேற யாருக்கிட்டனா மாட்டிருந்தா ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க சொன்னவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கடவுள் பேர்ல கொடுத்துற சொல்லிட்டாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்று 2/1/2025 இன்று அன்னதானம் கொடுக்குறவங்க கடவுள் பேர்ல அண்ணாமலையார் பேர்ல கொடுக்க சொல்லிட்டாங்க. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அவங்களும் அவங்க குடும்பத்தினரும். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. வாங்க 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 போலாம் போலாம் வாங்க. நமச்சிவாய வாங்க வாங்க. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. வாங்க. நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. வாங்க. சிவாய நமக. வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. அது யாருன்னு பாக்குறேன். ஏதோ காணவில்லைன்னு போட்டிருக்காங்க. தெலுங்குக்காரங்களா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய. அன்புனால ஓகே. ஆசை அது என்ன ஆசை எனக்கு ஒன்றும் புரியல. ஓம் நமச்சிவாய. அன்னதானம் அண்ணாமலையார் அண்ணாமலையம்மன் பேர்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. என்னம்மா? நமச்சிவாய. எத்தனை வேணும்? ஒன்று ஒன்று ஒன்று. ஐயா பயக்கையா கீழே வந்து உட்காந்தாதான் வந்து வைக்க முடியல. கீழே ரொம்ப என்ன ஒரு போட்டோ வேணும். ஒண்ணுமே பண்ணாதீங்க. இங்க இருக்குல்ல ஹாஸ்பிட்டல்ல, சின்ன ஹாஸ்பிட்டல், அங்க போய் சொல்லுங்க. அவங்க மருந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் எதனா குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, அடியானாமல் ஹாஸ்பிட்டல், அங்க போய் சொல்லுங்க. சரிங்களா? நமச்சிவாய. தயிர் சாதம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடலாம். நல்லா இருக்கும் உடம்பு. தயிர் வந்து உடம்புல இருக்கணும். இல்ல வேணும். நானே தயிர் சாதத்தை 4 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் போடுறேன். மழையாகுதுன்னு, இப்பதான் வெயில் அடிக்குதுன்னு போடுறேன். ஏதாவது ஒரு நேரத்துல வந்து ஆனா நீ பாரு பண்ற அம்மகள் எல்லாம் இது பாரு. இந்த நைனா ரிஷிகேஷ் எத்தனையா தயிர் சாதமா? அவருக்கு 2 பேரு. எங்களுக்கு கணக்கு இப்படி 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 சேர்த்து இப்படி இது பண்ணிக்கிறீங்க. அவர் கணக்கு எனக்கு ஒத்து வராது. அவரை நான் மாற்றி போட்டுருவேன். 2 தயிர் சாதம், ஊறுகாய், இன்னொரு ஊறுகாய் கொடுறா. ஆமா, ஆட்டோ சாப்பாடு வந்தா நிக்காது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கார் வராத அன்னைக்கு ஆட்டோ சாப்பாடு வரும். அப்படி தெரிஞ்சுக்கங்க. ஆயில்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கி போட்டு எல்லாம் கழிச்சிடுச்சு. சைக்கிளில் வந்து 2 மாதம் ஆச்சு. சட்டி ஊசி 2-3 ஊசி போட்டு ஊத்தங்கரையிலும் போயிட்டு ஆற மாட்டேங்குது. இதுதான் ஒரு ஆயில்மெண்ட் வாங்கி. சரி, நான் பார்க்குறேன். நம்ம ஆயில்மெண்ட் எதுனா எடுத்து வந்து கொடுங்க. இந்த காப்பி கலரில் எல்லாமே காலியா? காலி. காப்பி கலர் ஆயில்மெண்ட் தான் கேட்கும். அதுதான் இந்த கதிக்கு ஆளாகிருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் எழுதி கொடுத்தாரு. எந்த ஆஸ்பத்திரியில் கொடுத்தாங்க? இங்கே தான் என்னமோ ஆசிட்டுன்னு எழுதிருச்சு. சரி, நீ போயிட்டு அவங்க கிட்ட வெள்ளை கலர் ஆயில்மெண்ட் கொடுங்கன்னு கேளு, தருவாங்க. ஆசிட்டுன்னு எழுதிருச்சு. 2 ஆசிட்லாம் கிடையாது, காப்பி கலர் தான் எல்லா காயத்துக்கும் கேட்கும். 2மே ஆசிட்டுன்னு எழுதிருச்சு. சரி கேளு, இது பண்ணுவாங்க. அங்க போய் கேளு, மறுபடியும் கேளு, அவங்க கிட்ட சொல்லுவாங்க. சரியா? என்ன சொன்னீங்க? ஆயில்மெண்ட்லாம் வந்து எதனா இருந்தா எடுத்துனோமாம்மா நம்ம கிட்ட. பென்சிலைன் வேற எதுவும் வேணாம். ஒரு வாட்டி செக் பண்ணி பாரு. எனக்கு பென்சிலைன் தான் கேட்கும். பென்சிலினா? ஆமா, அந்த ஆயில்மெண்ட் தான் எனக்கு கேட்கும்.
சரி அந்த ஆயில்மெண்ட் கொடு போட்டு எடுத்துரு. சரி நைனா நைனா அது ஒன்றும் பண்ண முடியாது நைனா. ஆட்டோ அது நான் என்ன சொல்றேன், மொத்தமா எதிரே பார்க்காதீங்க என்ன. நான் வர அன்னைக்கு வாங்கிக்கோங்க, வர அன்னைக்கு மறந்துடுங்க. நான் என்னடா வினோத் நம்ம வருவான் நம்பினு அதெல்லாம் இருக்கா, திடீர்னு ஆனதான் வரும் வராது. சாமி நிறைய கல்யாண வீட்டுல சொந்தக்காரங்களுக்கு வந்து முன்னாடி நின்று இருப்பாரு போல. எல்லாம் எப்போதும் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க. ஒண்ணு கூட கொடுத்துட்டீங்க. சரி சரி ஓகே. நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய. தண்ணி விடுப்பதா நம்ம தமிழனுடைய பாரம்பரியம். வாங்க வாங்க. ஒண்ணு காபி சாய் அவனா அப்ப 2வது தான். முதல்ல வந்து தண்ணிக்கு அப்புறம் நீர்மோர் கொடுத்தாங்க. மோர் குடிச்சிட்டு போங்க வெயில்ல வரும்போது, அப்ப அந்த வயிறு குளிரும் மனமும் குளிரும். ஏன்னா கஷ்டத்துல வந்தா கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணி இது பண்ணுவாங்க. அதை வந்து இந்த கொரோனா வந்து அடுத்து யார் வராது அங்கேயே இருந்து. சரிண்ணா வட்டமாண்ணா. பையன் வந்தானா? வந்து உடனே போயிட்டான். ஓ பாத்தீங்களா? சரிண்ணா சரிண்ணா. நமச்சிவாய நைனா. ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய. அமாவாசையில பௌர்ணமியில மட்டும் போடுறியா தண்ணிக்கான? இல்ல அது சொல்லி அவன் டெய்லி தான் போடுறது. அவன் கொண்டு வர மாட்டேங்கிறான் லெட்டு. அவன் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அப்புறம் 4 நாளைக்கு ஒரு கேனே காணுமே. எங்க போடுற? எங்கேயுமே வைக்க காணுமே. ஓ அதுல வச்சிருக்க இதை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஓ 4 கேனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது தூக்கி போடுறாங்களா? சரி சரி நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நாம கரோகரா. ஓம் நமசிவாய நமச்சிவாய. ஓம் நமசிவாய நமக. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஒன்னா என்னண்ணே ஒண்ணுதான். ஓம் நமச்சிவாய நைனா. 2 ஓம் நமசிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. தயிர் சாதம் வேணுமா? 2 வெள்ளை சாதம் குழம்பு 1 போதும். ஊறுகாய் வேணுமா? நமச்சிவாய சாமி வாங்க. ஊறுகாய் வேணுமா? வேற என்ன வேணும்? 2 ஓம் நமச்சிவாய நமக. 1 தயிர் சாதமா வெள்ளை சாதம் கார வெள்ளை சாதம்? எனக்கு மாத்திரை வேண்டாம். மாத்திரையில கேம்பு போடும் போது தான் எங்க நான் வெள்ளை சாதம். ஓம் நமச்சிவாய நமக. 2 ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. போயிட்டு வாங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய. நைனா எனக்கு தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ஒருத்தர் கேட்டாங்க கேள்வி, திருச்சிற்றம்பலம்னா அதனுடைய பொருள் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாங்க. எனக்கு ஆனா தெரியலன்ட்டேன். ஏன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியும். திருச்சிற்றம்பலம் நீங்க சொல்றீங்களே, அதனுடைய பொருள் சொல்லுங்கன்னாங்க. அடியாரை பார்த்து பேச போய் ஆரம்பிக்கும் போது சித்தமே சொல்லி ஆரம்பிச்சேன். அது எனக்கு கேட்டாங்க, திருச்சிற்றம்பலம் அப்படின்னா நீங்க சொல்றீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் இங்க விடைபெற்று போற அப்படின்னா திருச்சிற்றம்பலம் வரட்டா? திருச்சி அது அதுக்கு என்னன்னு எனக்கும் தெரியல. யாருன்னா தொடங்கும் போது முடியும் போது அம்பலம் இல்லாம ஒண்ணும் இல்லை. அம்பலம் ஆடுகின்ற அம்பலத்தார். அம்பலங்கிறது கோபி. அவன் இல்லாம உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அர்த்தம் சொல்ல திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். சிற்றுனா ஊரை கூட குறிக்கும்.
சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அது யாருன்னா கொஞ்சம் நீங்க பாக்குற சிவனடியார்கள் யாருன்னா சொல்லுங்க. தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியும். நீங்களே பார்த்து அதுக்கு அர்த்தமும் சொல்லி கொடுங்க. எனக்கு தெரியாது நைனா. திருச்சிற்றம்பலம் எப்படி நம்ம திருச்சிற்றம்பலம்ன்றது வந்து இறைவனை குறிக்கிற சொல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சித்தரே வாப்பா. தெரியுமா எங்கடா கிடைக்குது உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம்? டேய் எங்க போட்டுன்னு வர இதெல்லாம்? உட்கார வச்ச மாதிரி அவர் உட்கார வச்சு சமாதி கட்டு இருப்பானுங்க நேரம். நமச்சிவாயம் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லி 4 வசனத்தை எழுதி ஒரு சாமியை உட்கார வச்சு அடக்கம் பண்ணாங்க. அந்த மாதிரி சமாதியை அடக்கம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அடக்கம் பண்ணி அது ஒரு பெரிய இதுவாகிட்டு இருப்பானுங்க. அவர் போக மாட்டாரு. இந்த கண்ணாடிக்காரே நல்லா இருக்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு கண்ணாடிக்காரனே சொல்ல வேண்டியதாகுது. அமைச்சுவா ரோட்லயே நிக்கிறோமா? நம்ம ரோட்ல வண்டி நிக்குதா? ரோட்லயே நிக்கிறோமா? போற வரவனுக்கு கண்ணு தெரியாது. ஆமா சாமி. ஆமா அந்தாண்ட வந்துருங்க. அங்க வந்துருங்க. கோயிலாண்ட வாங்க. ஓரத்துல இருந்தாலும் கண்ணு தெரியாது. ஆமா இப்ப அங்க அந்த அம்மா கிட்ட எல்லாம் பேசி நின்று பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல போகுது பஸ். அப்படியே போதும் சாமி. நல்லா இருக்க. சரி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது சாமி. அண்ணா நல்லா வழி விடுங்க. அங்க போயிடுங்க. அச்சோ இப்படி வந்துடும் சாமி. ஏன்னா ரோடு இப்ப நான் மேக்சிமம் கார்ல இருந்து ஏன் இறங்கத்துலனா ஒரு டிரைவர் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நம்ம வந்து இறங்க இது பண்ணலாம். நம்ம ரோட்ல கொஞ்சம் நடு ரோட்லயே நடந்த கை இப்படி எடுத்துறாங்களா, அதனால என்ன பண்றது கார்ல இருந்தே கொடுக்க வேண்டியது. ஏன்னா திடீர்னு பின்னாடி வண்டி வந்தாலும் முன்னாடி வண்டி வந்தாலும் நம்ம மூவ் பண்றதுக்கு வண்டியில உட்காரணும். ஆமா அதனாலதான் சில நேரம் வந்து கார்லயே இது பண்றது. இப்ப அந்த அம்மா கிட்ட பேசியிருந்தேன் நான். இந்த தாத்தா இறந்துட்டாரு அந்த எண்ணெய்கார அம்மா கிட்ட. ஜஸ்ட் மிஸ்ல போறான் பஸ். இவரு இறந்துட்டாரு. சண்முகம் தாத்தா. இருக்காரா? நல்ல மனுஷன் சாமி. உண்மையிலேயே வந்து கிருவ பாதையில் உண்மையான சாமியார்களாக இருந்தவங்கலாம் சண்முக தாத்தா. தர்மம் எடுத்து தர்மம் கொடுத்த புண்ணியம் அவர். எப்போ சாமி அவர் இறந்து 3 நாள் ஆகுது. அடக்கம் பண்ணிட்டோம் எம்எல்ஏங்க எதிரில். நல்லபடியாக போயிட்டாரு. அவருடைய கடமை முடிஞ்சது. வந்தாரு. கரெக்ட். அவர் கடமை முடிஞ்சது. அண்ணாமலையார் முடிஞ்சு போச்சுட்டு விட்டு போயிட்டார். எம்எல்ஏங்க எதிரில் அடக்கம் பண்ணியிருக்கோம். அருணாசலம் நமச்சிவாய். அவர் ஆத்மா திருப்தி அடையணும். மேலும் அவருக்கு நல்ல நிலைக்கு போகும் சாமி. நமச்சிவாய். அவர் எப்பொழுதும் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா மார்கழி மாசம் அமாவாசை அன்னைக்கு இறந்தாரு. அதுவும் மார்கழி மாசம் அமாவாசை அன்னைக்கு இறந்தாரு. அது இல்லாம அவருடைய இன்னொன்னு அனுமன் ஜெயந்தி வேற அன்னைக்கு. அனுமன் ஜெயந்தி வேற. ஆமா சிறப்பு சாமி. ஆமா அதனால அவருடைய அந்த ஆத்மா வந்து எப்பயுமே நல்லது மட்டும்தான். அது நல்ல ஆத்மக்களுக்கு வந்து அமையிற நேரம் நல்லாவா அமையும் சாமி. பாரு அன்னைக்கு பாரு தீபத்து அன்னைக்கு திருச்செந்தூர் தாத்தா இறந்துட்டாரு. தீபம் அன்னைக்கு. அவரும் நல்ல மனுஷன். தீபம் அன்னைக்கு. இவரு வந்து மார்கழி மாசம் அமாவாசை அன்னைக்கு. நல்ல ஒரு உன்னதமான ஒரு நல்ல இதுங்களை மூலம் உண்மையிலேயே வந்து உள்ள மனசுல தீய எண்ணங்களை வைக்காம நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தவங்களாம். கண்டிப்பா சாமி. அண்ணாமலையார்கள் அவங்க ஆன்மா சாந்தி அடையணும். இந்த மாதிரி ஒரு நல்ல சாமியார்களும் தெய்வத்தை இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கணும். அந்த சாமியார்களை பற்றி நினைச்சு மற்ற சாமியார் தெளிவுபடணும். அது மாதிரி படமாட்டாங்கன்ட்டு தானே அவங்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாகுது. அதை நினைச்சு பார்க்கணும். அவங்களாம் ஏன் நன்னிலையில நல்ல நேரத்துல அவங்களுடைய ஜீவன் பெரியுது. வந்து 40 வருஷம் ஆகுது. ஏன் இன்னி வரைக்கும் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கிடையாது அவங்களுக்கு. அவருக்கு ஒரு வந்து 40 வருஷம் ஆகுது கிரிவல பாதையில. ஒரு பீடி சிகரெட் பிடிக்க மாட்டாரு. ஒரு கெட்ட இது போக மாட்டாரு. வேற எதுவும் போக மாட்டாரு. சாப்பாடு வாங்குவாரு. அதுவும் தர்மம் பண்ணிடுவாரு. மீதி சாப்பிட்டது போக மீதி தர்மம் பண்ணிட மாட்டாரு. அது கூட தர்மமாக தர்மம் பண்ண இருப்பார். பெரிய அண்ணன் தான். பெரிய சந்திரன் தானே. வீணாக்கலை வீண் இந்த காசு நம்ம என்ன பண்ண போறோம்? 4 பேர் சாப்பிட்டோன்ற நல்ல எண்ணம் இருக்குல்ல. அதுவும் இல்லாத அவர் எப்போ பாரு அந்த நமச்சிவாய மந்திரத்தை எழுதியே இருப்பார். அந்த மந்திரம் வந்து அவருக்கு ஆன்ம ரீதியாக நல்ல இது கொடுப்பார். ஓம் நமச்சிவாய அந்த மந்திரத்தை அவர் இந்த கோயிலில் தான் விலைக்கு ஏற்றணும்னு கடைசியாக ஆசைப்பட்டாரு. போனோம் அவர் சாவறதுக்கு அதுதான் சமீர். அவர் சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம். 3 நாளைக்கு முன்னாடி வாய் திறந்து எதுவுமே பேச முடியல. அவரால் எதுவுமே பேசல. ஆனா அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? புட்சாமி கோயில்ல விளக்கேத்தணும், குளிச்சுட்டு வரேன். புட்சாமி கோயில்ல விளக்கேத்தணும். ஆமா அவர் எப்பவுமே வெள்ளிக்கிழமையில விளக்கேத்துவாரு. ஆமா. சோ அதனால நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய விளக்கு வச்சு சண்முக தாத்தா நினைவாக
நாளைக்கு வந்து கோயில்ல வந்து விளக்கேத்துல இதுதான் இதுதான் சொல்லுவார். இந்த அவருக்கு பேர் புத்து. ஆமா சாமி. அது பேர் புத்து. அதுல இருக்கு பெரிய கருணாகம் இருக்கு. அதுல பெரிய கருணாகம் ஆமா இருக்கு சாமி. இந்த பக்கம் வருஷம் படுத்துன்னு இருக்கோம். ஆமா ஆமா அதெல்லாம் பாத்துக்கிறேன். அதனால இந்த கோயிலுக்கு தான் விளக்கேற்றத்துக்கு வருவார். புட்சாமின்னு கும்பிடுவார். நம்ம சாமி. ஆமா ஆமா பெற்று இருக்கிற அம்மா தான். அந்த அம்மா வந்து வணங்கினா எல்லாம் நல்லா இருப்பாங்க. வந்து விளக்கேற்றிட்டு இப்படி உட்காந்துக்குவார் மாமா. அவர் 2 தீபம் ஏற்றுவார். இங்க இந்த பக்கம் அந்த பக்கம் 2 தீபம் ஏற்றுவார் சாமி. 50 ரூபா கொடுத்து 2 தீபம் 100 ரூபாய்க்கு வாங்குவார், ஏற்றுவார். அது புனிதமாக செய்யலாம், நல்ல செயல் செய்வார். அந்த ஆத்மாக்கள்லாம் நம்ம வந்து மறக்க முடியாத ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்கள் இங்கதான் சண்முக, எனக்கு தெரிஞ்சு சண்முக தாத்தாவுடைய ஆத்மா இந்த புத்துசாமி இந்த ஏன்னா கடைசியா அவர் சொன்ன இந்த இடத்துல தான் இருக்கும் அவர் ஆத்மா. ஏன்னா புத்துசாமி அவருடைய மனநிலை இது உள்ளே தான் இருந்தது. அதனால கண்டிப்பா இங்கதான் இருக்கும். எங்க பதிவுதோ அங்கதான் அவங்களுடைய ஆத்மாக்கள் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து இங்க பதிவு இருக்காரு. அவங்க ஆத்மா இங்கதான் இருக்காங்க. குளிச்சுட்டு வந்து விளக்கேத்துறேன் சொன்னாரு. என்னம்மா அவ்வளவு இதுலயும் குளிச்சுட்டு வந்து விளக்கேத்துறேன். குளிக்காம ஏற்ற மாட்டேன். அவர் எப்பவுமே குளிக்காம 2 மாட்டார் சாமி. 2 வேலையா குளிச்சிருவாரு. ஆமா. நல்ல இந்த வயசுல கூட நல்ல பச்சை தண்ணி ஊற்றிக்கணும். நல்ல இதயங்கள் சாமி. இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை எல்லாரும் இந்த மாதிரி இதயங்களை அண்ணா திருவண்ணாமலைக்கு வரணுன்ற பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்க சாமி அவங்களாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க அப்படியே வாங்கிக்க சாமி. 40 வருஷம் இப்ப வரவங்க எல்லாம் வந்து இப்ப வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க இப்படிப்பட்ட சிவனடியாரெல்லாம் இருந்தாங்களா வாழ்ந்தாங்களா? இப்ப சில பேர் சொல்றாங்க ஐயோ மழையிலையும் கழிலையும் சில பேர் உங்களால கஷ்டப்பட முடியுமான்னு சொல்லிட்டு சில பேரை உதாரணம் காமிக்கிறாங்க. இவரெல்லாம் வந்து 40 வருஷமா இருந்தவர். ஆமா 40 வருஷமா இன்னைக்காவது அன்னதானம் கொடுக்குறோம். இவ்வளவு அன்னதானம் 40 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி யாரு இங்க அன்னதானம் கொடுத்தாங்க? இல்ல 35-40 வருஷமா கஷ்டமான அது அந்த சூழ்நிலையை கடந்து எல்லா சூழ்நிலையும் கடந்து மழை வெயில் குளிர கடந்து வெப்பத்தை கடந்து இங்க இருக்கிற வண்டிங்க இவ்வளவு வண்டி அவரால் நடக்கவே முடியாது. அந்த பைய தேய்ச்சிக்கின்னு அந்த இது இப்படி இப்படி தேய்ச்சி நடப்பாரு. இப்ப எவ்வளவு வண்டிங்க வேக வேகமா போகுது. அவ்வளவு வண்டிங்க பண்ணலாம். அதையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்தவர் அவர். நடக்க முடியாத கூட அவர் யார்ட்டையும் தர்மம் கேட்க மாட்டாரு. அவரு தேடி எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. புரியுதா சொல்றது? அவர் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் காசு கொடுங்கன்னு இப்படி கை அந்தது கிடையாது. அவரு நிலையை பார்த்து கம்முன்னு உட்காந்து அவர் மாதிரி சிரிச்சுன்னு இருப்பாரு. ஏன்னா ஓம் நமச்சிவாய எழுதினு இருப்பாரு. இப்படி போறாங்க பாரு. போறவங்க என்ன பண்ணுவாங்க? காசு வச்சு கொடுத்துட்டு போவாங்க. ஆனா தர்மம் கொடுத்தா வாங்கிப்பாரு. ஆனா யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. ஆமா ஓம் நமச்சிவாய ஓ அப்படின்னாரு. அந்த சிரிப்பு வந்து சேஷன் சுவாமி இருக்கப்பங்க. அவர் திடீர்னு வரும்போது சிரிச்சுன்னு வருவாராம். அவருக்கு ஒரு யாரோ ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் போது ஆஹான்னு சிரிப்பாராம். சிரிச்சுட்டு உங்க மனசுல என்ன இருக்குது அது அப்படியே வெளிப்படையா சொல்வாராம். நீங்க கேட்க வேண்டியது இல்லை, உங்க குறைய சொல்லுங்க, அவரே சொல்வாராம். அந்த மாதிரி அந்த சிரிப்பு இவருக்கு இருக்குது. அவரு சேஷத்தை நான் சிரிப்பின் வழியில் தான் அவர். இதுதான் சாது சன்னியாசி சிவனடியார் அப்படின்றது அது எல்லாமே அவருக்கு தான் பொருந்தும். அந்த ஆத்மாக்கு தான் பொருந்தும். உண்மை சாமி. யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார் மாமா. தேவையில்லாம பம்புக்கும் போக மாட்டாரு, சண்டைக்கு போக மாட்டாரு. எல்லா இப்ப அந்த இளநீ கடையில ஸ்பான்சர் கொடுப்பாரு. அங்க டிஃபன் கிடக்குது அந்த கடையில. இந்த இளநீ கடையிலயும் ஸ்பான்சர் கொடுப்பாரு எல்லாருக்குமே. நம்ம வேலையிடமோ அந்த பொழுது வீணாக்காம ஓம் நமச்சிவாயன்ற அந்த இது ஒண்ணு மட்டும் தான். இவரு கூட ஒரு சமயத்தில் நோட் புக் ஆகி சொல்லு தாத்தா நான் வாங்கிக்கிறேன் சொல்லுவாரு. வாங்கி கொடுப்பாரு. அதுதான் பேனா வேணா வாங்கி தரேன், நோட்டு வேணா வாங்கி தரேன். அவர் கடைசி வரை அந்த ஓம் நமச்சிவாயா எழுது விடவே இல்லை சாமி. லாஸ்டா அந்த கை ஓம் நமச்சிவாயா எழுதுறதுக்கு வரலன்னு எனக்கு வீடியோ கால் பண்றாரு. கை வரல சாமி, கை எழுத முடியல சாமி. போதும் நிறுத்திட்டாரு. இது போதும், இந்த சேவை போதும் நிறுத்திட்டாரு. நம்ம வேற இல்லை. சிவாய நமக நமச்சிவாய ஆத்மா சாந்தி அடையட்டும். நல்ல ஆத்மாவோட வார்த்தையை பேசுறதுக்கு கொடுத்து வைக்கணும் நம்ம. ஆத்மா சாந்தி. இந்த புத்துசாமி கோயில் தான் அவருடைய ஆத்மா. சப்த கன்னிகள் இருக்கிற இடத்தான இந்த வார்த்தை. ஆமா இந்த புத்து அவர் எப்பவுமே மணல். இந்த புத்துசாமின்றது வந்து அந்த புத்தை தான் சொல்லுவாரு. ஆமா புத்துசாமி. ஏன்னா உண்மையிலே இந்த இடத்துல நம்ம வீடியோல கூட காமிச்சிருக்கும் பாரு. 2-3 வாட்டி பாத்துக்கிறோம் பாம்பு கருநாகம் இருக்கு சாமி. பெரிய நாகம் வந்து ஒரு சமயம் இங்க படுத்துக்கோம், இங்க வந்து பால் குடிச்சிக்கோம். நாங்கள் தூங்கும்போது பார்ப்போம் தெரியல. அப்படியே படுத்துக்கோம். அப்படி காலைல பார்த்தா அவர் ரொம்ப பிடிக்கும். சரி சாமி ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நல்லா ஆகணும். இந்த புத்துசாமி உங்களுக்கு நல்ல அருள் கொடுக்கும் சார். நமச்சிவாய் சாமி. நமச்சிவாய். வாங்க விநாயகர் பெருமானே செய்யறங்க. உங்களுக்கு ஒரு நோய் நொடியெல்லாம் அண்ணாமலை நமச்சிவாய். பார்த்து பாருங்க சாமி. கடவுள் பார்த்து பாருங்க. என்னுடைய பெரிய கடவுள் பார்த்து பாரு சாமி. கண்டிப்பா பார்த்துக்கோ. கடவுள் கைது நமச்சிவாய். விநாயகர் பெருமானே சாமி. நமச்சிவாய். நல்ல இது நம்மளால முடிஞ்சது நல்ல ஆத்மா சாமி. ஆமா
சரி சாமி. சண்முக தாத்தாவை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க சாமி. சண்முக தாத்தாவை பத்தி கடவுளே குறை சொல்ல மாட்டாரு. ஆமா, அப்படி யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் ஒன்றும் இல்லாம நினைக்காம வாழ்ந்தவர் அவர். பக்தியும் இருந்தது, அன்பும் இருந்தது. சரி சாமி. அன்பே சிவம். நமச்சிவாய. என்ன ஆச்சு? சாமி கும்பிட்டல. ஆமா. எந்த கோயிலாண்டா? சைக்கிள் எத்தனை வந்துரு. ஓம் நமச்சிவாய நமக. அவருக்கு எப்படி இருக்க? இன்னும் குணமாவலையா? ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாரா? ஊரு மகான் வந்துட்டாரா? 2 வரல. தயிர் சாதம் சாப்பிட மாட்டீங்களா? நைனா உனக்கு 2 வெள்ளையா தயிர் சாதம் கொடுட்டுமா? 2 வெள்ளை சாதம் கொடு. வர என்னது? ஐயோ சாமி கீழே போடுங்க, செருப்பு கீழே போடுங்க, கீழே போடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் அது போய் செருப்பு மறந்துட்டு அது போய் கையில எடுத்துட்டு வரீங்க. சேவை செய்யறீங்க. உங்க திருவடி அடியாருக்கு அடியார்னு அதுக்கு இல்ல, கையில எடுத்துட்டு வர வேணாம். சாமி பொண்ணுக்கே தூது போயிருக்கேன். அதுக்கு இல்ல ஐயா, அதுதான் நல்ல உள்ளங்களுக்கு வந்து ஐயா சைக்கிள் தரனாரு. இதை முடிச்சுட்டு வரலாம்னு இருந்த நீங்க பாவம்லாம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க பாரு, அடியாருக்கு சேவை செய்யறாங்க, அவங்களுக்கு நம்ம சேவை செய்யலாம். நீங்க எத்தனை பேர் உணவு கொடுக்குறீங்க? 20 கிருபாதில எவ்வளவு சேவை செய்யறீங்க? எல்லா புண்ணியமும் நீ ஏத்துக்கிறியா? திருப்பி தான் கொடுத்துரு. நமச்சிவாய். வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. இன்னைக்குதான் பாக்குறேன் வரப்பல்ல அந்த பசங்க இவனுக்கு ஒரு நாள் கேட்டேன். 10/11/2024 அப்ப 40 நாள் இல்ல, கிட்டத்தட்ட வந்து 2 மாசம் ஆகுது. ஆமா அதான் 40 நாள். சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு நீங்க இது நியாயமா? நீங்க சொல்லுங்க, இது நியாயமா? 40 நாள்ல கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு கேக்குறீங்க. இல்ல கேளுங்களா, நான் டெய்லி தான் வந்து வராமல விட்டுக்கிறேன். இப்ப இல்ல, இப்ப 10 நாள் டூர் போவேன். நீங்க டூர் போயிட்டீங்கன்னா நான் சொல்றத கேளுங்க. டூர் போயிட்டு இது நியாயமா? இது உங்களுக்கு இது இப்ப நீங்க அடுத்த கேம்ப் இல்ல இருக்கிறதால நான் உண்மையாலுமே சொல்றேன். கண்ணாடி கூட சரி ஒரு 10 நாளுக்குள்ள வாங்கிக்கங்கன்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேல ஆகுது. சரிங்களா? அதனால கோச்சிக்காதீங்க, அடுத்த கேம்ப்ல வாங்கிக்கோங்க. சரியா? ஏன்னா நான் இதை ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு 1-2 பேருக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தேன் அவசரத்துக்கு. இப்போ என்ன பண்றாங்க, கிரிவல பாதை முழுக்க மாத்திரை கேட்குறாங்க அங்கங்க. அது இப்போ ஒரு மாத்திரை ஒருத்தருக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் ஆகுதுன்னா, நான் 10 பேருக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தா 3000 ரூபாய் வந்துடும். அப்படியே இருக்கிற எல்லாருக்கும் நான் ரெகுலரா மாத்திரைன்னு வாங்கி கொடுக்க போனா, நான் அன்னதானம் போடுவேனா, இதை பண்ணுவேனா, அதை பண்ணுவேனா, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். அப்ப அங்க ஒருத்தர் வந்து எனக்கு மாத்திரை கொடுங்க, இப்ப ஏற்கனவே ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம், அவரு 250 ரூபா ஆச்சு. இப்ப மறுபடியும் மாத்திரை காலி ஆயிடுச்சு கொடுன்னு கேட்கிறாரு. இது எனக்கு எப்படி எப்பேற்பட்ட ஒரு சிரமத்தை கொடுக்குறாங்க. நான் மருத்துவ முகாம்ல அந்த கேம்ப் போடும் போது 1 மாசம் 2 மாசத்துக்கு உண்டான மாத்திரைகளை கொடுத்துடுறோம், 2 மாசம் கொடுத்துடுறோம். மறுபடியும் தீர்ந்து போச்சு கொடுன்னா அவங்க யோசிக்கணும், என்னடா அது ஒரு அன்னதானம் பண்றாங்க, இல்லாத அன்னைக்கு எடுத்துன்னு வராங்க, எப்படா மாத்திரை கேட்கறோம், இந்த மாத்திரை 200 ரூபா 300 ரூபா மாத்திரை எப்படி கொடுப்பாங்க, நம்மளை பார்த்து 10 பேர் கேட்கறாங்களே, அவங்க எப்படி சமாளிப்பாங்க, அது யாருமே யோசிக்கவே சிந்திக்கவே மாட்டுறாங்க அதை பத்தி. ஒண்ணும் இல்லையா, இப்ப இது பாக்குறாங்க உங்க கோச்சு உங்களை சொல்ல. இப்ப அங்க ஒருத்தர் மாத்திரை கேட்கிறாரு, அங்க ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் 200 300 செலவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம புருஷனிக்கு 500 ரூபாய் நீங்க மாத்திரை ஆச்சு, அவரை பார்த்துட்டு டானிக்கோட அவரை பார்த்துட்டு இன்னொருத்தர் அதே மாதிரி வாங்கி கொடுன்றாங்க. என்னால எவ்வளவு சுமையை தாங்க முடியும் நீங்க சொல்லுங்க? அதாவது கேம்ப்லனா நம்ம போடுவோம், அன்னைக்கு அதுக்கான பொருட்செலவு பண்ணுவோம், அதுக்காக இது பண்ணுவோம், வாங்கிக்கலாம். நம்ம பொதுவா எல்லா நம்மையுமே எப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியும்? நமச்சிவாய். ஐயா இப்பதான் சொல்லி நிக்கிற அந்த மாத்திரைக்கு ஒரு விளக்கத்தை நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்க. மகானுக்கு எப்படி இருக்குது காலு? கால் எப்படி இருக்குது? கோயவாயனுக்குதா?
ஓம் நமச்சிவாய. என்ன ஆச்சு? ஏன் பழமினே வரீங்க? யாரு அவரு? சொன்னதான் என்ன அப்படி பாக்குறாரு? அவ்வளோ வீரமே அழகாகிறாரு எனக்கு அமைதியா வரேன் எனக்கு வரேன். எங்க பாக்குறாரு? சொந்தக்காரா? சாமி உங்களை ஒருத்தர் கூட்டின்னு போயிட்டு இல்ல சாமி அது எங்க போகாதுங்க வாங்க. உங்களை கூட்டின்னு போய் ஆசிரமம் ஆரம்பிக்கிறேன். நீ வந்து கேளுங்க உங்களை கூட்டின்னு போய் ஆசிரமம் ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்து மக்களுக்கெல்லாம் வந்து போதனைகள் சொல்லுங்க, நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லுங்க. அப்படி 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 பண்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க நிலை என் நிலை மென்டல் ஆயிடுவேன். நான் நல்லா பைத்தியம் முடிக்கிறாரு. எனக்கு பைத்தியம் முடியாது, அவங்களுக்கு பைத்தியம் முடியும். நீங்க போதனைகள்லாம் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படி ஆசை பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். என்ன சாமி அந்த மாதிரிதான் கேள்வி. நான் எங்கேயும் வர முடியாது. என்னடி நாமே வந்துட்டே இல்லை சார். ஏதோ என்னது போட்டே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லிட்டு போனாங்க. என் பக்கத்துல யாரும் தெரியல. ஏமா நீ யாரும் நான் தனியாக தான் போயிடுங்க. என்னை பற்றி பேசுறதுக்கு நீ யாருமான்னு ஊருக்கு எல்லாம் இங்கே பக்கத்தில் உட்காந்து எனக்கு வச்சுருங்க. அதான் கேலி நான் போயிடு. அப்ப வேலைக்கு ஆக மாட்டீங்க? வேலைக்கு ஆக மாட்டேன். உங்களை ஆசிரமம் வச்சு நல்ல வேலைக்கு கழுத்துல தங்க செயின், தங்க கிரீடம், தங்க காப்பு, தங்கத்துல இதெல்லாம் போட்டு உட்கார வச்சு ஊதி பட்டை வச்சு இப்படி ஆசீர்வாதம் பண்ண சொன்னா கழுத்துக்கு ஆபத்து வந்துடும். கழுத்துக்கு ஆபத்து வந்துடும். ஆமா, அப்ப அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டீங்க? வேலைக்கு ஆக. சரி போங்க. அப்ப சரிப்பட்டு வர மாட்டீங்க. சரி அப்புறம் ஏதாவது எனக்கு சட்டை ஏதாவது மாமா ஆசிரமம் ஆரம்பிச்சு உங்களை உட்கார வைக்கிறேன். வாங்க ஆசிரமம் ஆரம்பிச்சு உட்கார வைக்கிறேன். வாங்க வாங்க புடி வர உங்களதான் ஆசிரமம் ஆரம்பிச்சு உங்களை உட்கார வச்சு நீங்க வேற சிரமம். சிரமம் சிரமம்ன்றதாலதான் ஆசிரமம். சரி 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 பிடிச்சிக்கிறேன். ஒரு மரம் இருந்த இடமே அடையாளம் தெரியாம போயிடுச்சு. சமைச்சு ஒண்ணு சிவாய நமக. வாங்க சாமி. நமச்சிவாயம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. தெய்வா நமச்சிவாயம். ஏழுமலண்ணா நமச்சிவாய. ஏழுமலண்ணா நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாயம். வாங்க இந்த தந்துட்டு தரேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கொடுத்து கொடுக்குறேன். ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. எத்தனை வேணும் ஐயா? ஓம் நமச்சிவாய ஒன்று மட்டும். ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. எங்கம்மா உங்க வீட்டுக்காரு? சரி தம்பியா? சரி சாரி தப்பா எடுத்து வரீங்க. தம்பியா அவர் உங்களுக்கு? தம்பி தாங்க வேணும். அது சின்னதுலேயே முடியெல்லாம் கட்டி போயிட்டு நோயில் விழுந்தனால அப்படி இருக்கிறா. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அவருக்கு கல்யாணம் ஆகல. பசங்க என் பசங்க ஊர்ல அப்படிங்களா? அவங்க தம்பிக்காக வந்துருக்கிறீங்களா? சரி கூட பிறந்த தம்பியா? தம்பி அங்கேயே வச்சு பாத்துக்கலாம்ல. அவரு வரமாட்டேன்னு இப்படி வாதம். இவர் இன்னைக்குதான் கூட்டிட்டு போற வீட்டுக்கு போலாம். நீங்க கூட பிறந்த அக்கா. அவர் தம்பின்றதால அவர் வந்து அவரு ரோட்ல இருக்கிறாரு வந்து பாத்து வரீங்களா? இங்க இருக்கிறாங்க முடியாத இருக்கனால வான்னு சொன்னா கூப்பிட்டு வரல. ஆனா உங்க பிள்ளைங்க தனியா உங்க பிள்ளைங்களா இருக்கிறாங்க. நான் எனக்கு தப்பா எனக்கு தெரியாது. இப்பதான் எனக்கு தெரியும். இல்ல பிள்ளைங்க உங்க தம்பிங்களுக்காக அப்ப ரோட்ல வந்து இருக்கிறீங்க. உங்க தம்பிக்காக இன்னொருத்தர் இறந்துட்டாரு. அவரு கேன்சர்ல தான் இருக்காரு. அந்த ஒரு தம்பி இது மாதிரி இருக்காருன்றதுக்காக வந்து இருக்கிறீங்க. குடும்பமே எல்லாம் நோயில தானே போயிடுச்சு. எங்க அம்மா அப்பா இன்னொரு அண்ணா அவர் எல்லாம் போயிட்டாரு. ஒருத்தர் தான் இருக்காரு. இவருக்காக ஒரு ஆளுக்காக உங்க குடும்பமே எல்லாமே போயிட்டாங்க. ஒரே தம்பி இருக்கிறாரு. அவருக்காக நீங்க வந்து ரோட்ல 2 தண்ணி ஊற்றிக்கிங்க வாட்டர் கேன்ல.
பையில தண்ணி சாச்சி வச்சுக்கிறீங்களா? இது தெரியாதா? ஒரு நிமிஷம், ஒரு செட்டு சாப்பாடு கொடுத்து தர இருக்கு. சாப்பிட்டுட்டு போங்க ஐயா. என்ன ஊர் நீங்க? ஆந்திராவா? భోజనం చేస్తూ సాப்பிட்டு சொல்றாருண்ணே. భోజనం చేస్తూ భోజనం చేస్తున్నాంனா భోజనం చేச்சாவா? వద్దు 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 అంట. டேய் நீ ஒரு பக்கம் ஆந்திரா கத்துன. டேய் இல்லையாண்டா, சாப்பிடலையாண்டா. சாமி భోజనం చేச்சாவா? వద్దు వద్దు వద్దు. చేసినావు. వేస్ట్ ಮಾಡకూడదు, వేస్ట్ ಮಾಡకూడదు. వేస్ట్ పారండి. అన్నపూర్ణేశ్వరి. అన్నపూర్ణేశ్వరి. ஒன்று. కట్ రైస్. நமச்சிவாய. ஒரு நிமிஷம் அண்ணா, அவன் தம்பின்னு தெரியாது. உங்க அக்கா வந்து உங்களுக்காக இருக்கிறாங்களா? பாத்தீங்களா, உங்களுக்காக எங்கேயோ இருந்து வந்து உங்க அக்காவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன் அவங்களுக்கு சேர்த்து கஷ்டப்படுறீங்க? ஊருக்கு போங்க. ஏன்னா அவங்க உங்க மேல எல்லாம், என் குடும்பத்துல எல்லாருமே போயிட்டாங்க, என் தம்பி மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்காக இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்காக கொஞ்ச நாள் வாழுங்க. ஊருக்கு போங்க. சரி, கூட்டிட்டு போங்க, போயிட்டு வாங்க. சரியா? அப்பப்ப வந்து போங்க. அதுக்காக இங்கே இருந்துடாதீங்க, அதுக்காக சொல்றேன். நமச்சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. 1. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாமி நல்லா இருக்கணும், அன்னதானம் போடுவாங்க. நமச்சிவாய. வண்டி வண்டினே சாமி, என்ன பார்த்தாவே வண்டி வந்து சாமி. நீ என்ன பண்ண? இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? தப்பு என்ன தப்பு? உன்னை பார்த்துட்டு வண்டி வரலாமா தாத்தா? ஆமா ஆமா ஐயா, ரொம்ப ஐயா ஒரு ஆள் வர்றாரு சாமி, ஒன்றும் பயமே இல்லை சார். வாழ்க்கை வளமுடன் பல்லாண்டு வாழ்க்கை. நமச்சிவாய. ஏ சிம்பா, ஏய் வாங்க, வா 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 வா. சாமி வாங்கிக்கங்க சாமி, எல்லாரும் வாங்கிக்கங்க. டேய் வண்டி செக் பண்ணாதே எப்படி? வண்டி செக் பண்றாரு அவரு. நேற்று போட்டது சாயந்தரம் கிடந்துச்சு, அதை பார்த்து இருக்க கிடக்க என்ன வண்டி செக் பண்ணிட்டா? செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா? வா வாங்கிக்கங்க சாமி, வாங்கிக்கங்க. வாடா வாடா. வாங்கி வாங்கி வந்து போட்டோம். அப்போ என்ன சொல்றேன்னா, ஏன்டா டெய்லி வந்து வேற கறி வாங்கி கொடுக்கணும். நீ கறியே வாங்கி வந்து போட்டாலும் வரிக்கு வாங்கினாதான் வாங்குவார் அவரு. ஓடி போய் வச்சுட்டு அப்போ. ஓ, நீங்க பண்ணது அப்ப ஆட்டோ காட்டுற வாங்கிக்கங்க சாமி, வாங்கிக்கங்க. வாங்கிடா ஓடா. தண்ணி ஒண்ணு இல்லை. ஏய் போதுமாடா சிம்பா, போதுமா? போதுமா? இன்னொன்று வேணுமா? ஏய் எங்க பண்ற? ஐயோ, அது ஸ்டைலா வேற பிடிக்கிறது. அப்படியா? தேடுதா வேற என்ன ஆறு அடிச்சாங்கண்ணா? அப்புறம் பாத்துட்டேன். சரிடா, பாய் பாய் பாய். டாடா டாடா.
வரியா கூட வரியா? என்ன கம்பத்தெல்லாம் பேத்து வச்சுக்கிறீங்க? சரி சரி. சாமியார் எல்லாம் கடும் கோபத்தில் கம்பத்தை பேத்தார்கள் நியூஸ் போட்டுற போறாங்க. அப்புறம் அது வந்து குடன் வண்டி, ரேஷன் கடை வண்டி பேத்தது. சரி 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 சரி. ஒன்று இதுதான் ஐயா இந்த சரியா பாத்துக்கோ. அடுத்த வாட்டி வந்து கேம்ப்ல வந்து மொத்தமா வாங்கிக்கோங்க. கேம்ப் போடுவோம்ல 2 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு கூட கேட்டு வாங்கிக்கோங்க. நான் தர சொல்றேன். 3 மாசத்துக்கு கூட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேம்ப்ல வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இப்போ இது என்ன பண்ணோம்? இது மாதிரி ஒன்று போட்டோ மட்டும் எடுத்துக்கணுமா? நமச்சிவா என்ன கட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிற கண்ணாடியில? அது ஓடி போச்சு. ஓ அது இனியும் அந்த கட்டு போற பெவிக்விக் வாங்கி ஒட்டிக்கோ. அது ஓகே சரியா, அது வச்சுதான் ஒட்டி மூளை போட்டுருக்கேன். வாங்க ஐயா. இதோட சரியா போச்சு. சரி சரி சரி. ஒன்று ஊருகா வேணாம். அப்படிங்களா? கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல நான் வாங்க. சரி சரி. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு. ஏன்னா நான் அது தாத்தாக்கு நான் கொடுத்தது. அதனால என்ன பண்ணிட்டேன், அதை நான் திருப்பி போய் அந்த இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். இல்ல நான் அதுக்கு இல்ல, நான் அவருக்காக செலவு பண்ணது. சரி அதை திருப்பி நம்ம வாங்க வேணாம்ல, நீ எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு. நீங்க எல்லாருக்கும் வாங்கி. சரி சரி சரி. ரொம்ப நன்றி ஐயா. நமச்சிவாய். உங்களுக்கு எத்தனை சாப்பாடு ஐயா? நான் வாங்கிட்டேன். என்னண்ணா? ஒன்றும் இல்லை. ஏன்னா தான் கொடுத்துட்டு போயேன். என்னது? மருத்துவ முகாம் வாங்க, நல்லபடியா அங்க 10 இது கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் இப்பதான் அவருக்கும் சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஏன்னா இந்த சாப்பாட்டுக்கே வரலனாலும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? மருத்துவம்னு போனோம்னா டெய்லி இலவசமா நான் வந்து மருந்து மாத்திரை கொடுக்க முடியாது ஐயா. அதனால சொல்றேன். புரியுதுங்களா? எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தருக்கு 200-300 செலவாகுதுன்னா கேட்கலான்னு வந்தா நீ கேட்கலான்னு வந்தியா? சந்தோஷம். நான் என்ன ஒரு சின்ன யோசிச்சிங்களா? ஒரு சின்ன யோசனை. நான் என்ன பண்ணுவேன்? கேட்கவே மாட்டேன். அதை கேட்கலான்னு வந்தியா? வந்தேன். அதான் சொல்லிட்டு பசிக்காத அளவுக்கு பசிக்காத மாத்திரை தரேன். ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். தரேன். ஒரே டேப்லெட் தான். போயிடும். எல்லாமே போயிடும். எதுவுமே போயிடாது. நைனா ஆனா பசிக்காத இருக்கிறதுக்கு ஒரு தழை இருக்கு தெரியுமா? அந்த தழை சாப்பிட்டா பசிக்காது. மலையில இருக்கு. தண்ணி தாகம் இல்ல நாங்க அப்ப சின்ன வயசுல மலை ஏறும் போதெல்லாம் தண்ணி தாகம் எடுக்காம கூட தழை ஒண்ணு இருக்குது. அந்த தழை சாப்பிட்டா தண்ணி தாகம் எடுக்காது. இப்ப அதெல்லாம் அப்பெல்லாம் தேடி இது பண்ணோம். இப்பெல்லாம் அது எங்க இருக்குன்னே தெரியல. மலை ஏறும் போது அன்னைக்கெல்லாம். ஆமா நைனா, அந்த தழை சாப்பிட்டா தண்ணி தாகம் எடுக்காது. மலையில இருக்கு. எங்களுக்கு அதுதானே வேலையே. அப்பப்ப மலை ஏறுறது, அப்பப்ப போய் வர்றது. அது தீபம்னா 10 நாளும் மலை ஏறுவோம். அதுதானே வேலையே எங்களுக்கு. இப்பதான் வந்து ஏறதுல மலை அப்படியே அந்த பக்கம் கந்தாசிரமம் போவோம். அந்த பக்கம் மலை இந்த பக்கம் தான் நேர் வழியா தான் ஏறுவோம். இல்ல அப்படியே நம்ம வீடு அந்த பக்கம் இருக்கும். நம்ம வீட்டு வழியா ஏறுவோம். வேற ஒரு பக்கம் ஏறுவோம். இப்ப நீங்க பாக்குறீங்களே அந்த மலை நேரா நீங்க போய் பாத்தீங்கன்னா மலை வந்து நேரா ஒரே மலையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி கிடையாது. நீங்க ஏற ஒரு குன்று இப்படி இருக்கா மலை. இப்படி அண்ணாமலையார் மலை நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தா அப்படி தெரியுதா மலை. ஆனா நம்ம பாக்குறவங்கள என்ன தெரியும்? நேரா பாறை இருக்குது. அப்படி கிடையாது. நீங்க கிட்ட போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டருக்கு பள்ளம் இருக்கும். ஒரு குன்று. அந்த குன்றுக்கு அப்புறம் இன்னொரு குன்று ஹைட், அதை விட ஒரு குன்று ஹைட். அந்த மாதிரி இப்படி ஒரு குன்றா, அதுக்கப்புறம் இப்படி ஒரு குன்று. இப்படி நம்ம மொத்தமா பார்க்கும் போது தான் அது மலையா தெரியுது. ஆனா அப்படியே நான் கூட அப்படிதான் ஏறணும். அடக்கடவுளே, இதுல இருந்து பள்ளம் மறுபடியும் இறங்கி மறுபடியும் ஏறணும். பள்ளம் மறுபடியும் இறங்கி ஏறணும். அப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பான மலை, அற்புதமான மலை அது. இப்பதான் யாரோ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்கக்கொடி வளருது, அது வருது, இது வளருதுன்னு சொல்லி போய் அது ஒரு ஆராய்ச்சி பண்ணானுங்க வெள்ளைக்காரனுங்க. தங்கக்கொடி வளருது உள்ள அப்படின்னு. அப்படியா? எங்களுக்கு அதேதான் உண்மையாலுமே சொல்றேன். அந்த அதே மாதிரி உள்மலை கிரிவல பாதை இருக்கு. உள்மலை வழி பாதையில தான் கிரிவலம் சுத்துவோம். நாங்க உள் வழி பாதையில தான் கிரிவலம் சுத்தம். அப்படியே அதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்பதான் இப்படி அதெல்லாம் உள்ள போய் கிரிவலம் போய் அப்படியே அவ்வளோ ஒரு பிரமிப்பா, அவ்வளோ அற்புதமா இருக்கும். இளையராஜா வந்தாருன்னா எப்பவுமே உள்மலையில தான் கிரிவலம் சுத்துவாரு.
இளையராஜா முக்கியமான ஆட்கள் வந்தா இப்பதான் வந்து அலோவ் பண்றது இல்ல. நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இளையராஜா வந்தாருன்னா கூட ஒரே ரஸ்டரை கூட்டின்னு வருவாரு. அப்படியே அவர் மாட்டு உள்மலையை அப்படியே சுத்திட்டு அப்படியே வருவார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மலை, அது யாருக்கும் தெரியல, பாக்குறவங்களுக்கு. நாங்கெல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் யாருன்னா ஒருத்தர் நம்ம ஊரை பத்தியோ நம்ம இது பத்தி சொல்லிட்டாலும் அவ்வளவு கோவம் வருது. நம்ம கையில போட்டோ எடுத்து கொடுக்குறேன். ஓம் நம நைனா எத்தனை வேணும்? வாங்க, சைக்கிள் ரேசர். சைக்கிள் ரேசர். ஓம் நமச்சிவாய நம. நமச்சிவாய நம. வாங்க. ஓம் நமச்சிவாய. ओम नमः शिवाय. हाँ जाओ जाओ फोन वांग சரி சார் முடி. இப்போ 100 ரூபாய் வச்சுக்கோங்க. அதனால 100 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. நல்லா இருக்கட்டும், ஓகேவா? ஓம் நம சிவாய. मालूम है हिंदी எத்தனை வேணும் சாப்பாடு? ஓம் நமச்சிவாய். ஒண்ணு போதுமா? மீன் பண்ணக்கூடாது. ஒன்று ஓடுங்க போதும். என்ன அஜித்? ஒரு நாளைக்கு நேற்று அஜித் குமார் அப்படிங்கிறது. சரி. அப்புறம் ஒரு நாளைக்கு ஓடி ஏறுறீங்க. ஆட்டோ வந்தா வராது, கார் வந்தா மட்டும்தான் கொடுக்கும். ஆட்டா வந்தாலும் கொடுக்கணும், எது வந்தாலும் கொடுக்கணும். நேற்று பொழுதுக்கு சோறு இல்லை, யாரு கொடுக்கறது? நான் ஆனால் வாங்கி திங்கிறது இல்லை. வந்தால் வாங்கி திங்க கடைக்கு போய் எனக்கு ஆட்டோ வந்தா காலி ஆயிடும். அதோட ஒன்று கொண்டுகிட்டு வாங்க. காலி ஆயிடுதுன்னு சொல்லாதீங்க, தப்பு. 2-3 நாள் ஆட்டோல வரும்போதே நீ ஆள் இல்லையாமே? யார் சொன்னா? நான் சொல்றாங்களே, இந்த இடத்த விட்டு எங்கேயும் போறது. எங்க கண்ணு தெரியல, கூட்டு பார்த்தோமே. நான் இங்கே விட்டு எங்கேயும் போறது. அது இந்த டங்காடு இல்லைன்னா அந்த பக்கம். எத்தனை வேணும்? ஒன்று இருந்தால் போதும். அஜித் குமார் பார்த்துக்குங்க. சாப்பிட்டா அப்புறம் நாளைக்கு காலையில் தான். இதெல்லாம் போயிட்டாங்க. ஓம் நமச்சி. அது என்ன பைப் பூரா, அதில் நான் எப்படி வைக்கிறது? நமச்சிவாய. போயிட்டாங்களாமா? எத்தனை வேணுங்க? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை உங்களுக்கு? 1. ஓம் நமச்சிவாய. 1. பார்த்து பார்த்து போங்க, பார்த்து போங்க கிராஸ் பண்ணும் போது. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? 1. அதிலே 1. 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நேனா. கோயில உட்காருங்க ஐயா. எல்லாரும் வயல கை காமிக்கிறீங்க. பாரு எல்லாரும் பாரு, அப்படியே அப்படியே பாரு, இப்படி வயல நிறுத்திடுறாங்க. எல்லாரும் வயல கை காமிக்கிறாங்க.
என்ன வரமா பாத்தாக்குறாங்க பாரு. ஏங்க இது பாட்டிய பாட்டி எங்கே போயிருக்காங்க. நல்லா சுத்தம். ஆமா சில நேரத்துல அப்படி இதோ பாத்துங்கிறாங்க ஏபினா போ நமச்சிவா இப்போ ஏபினா இந்த தாத்தா ஐயா எங்க ஒரு கல்லு ஒண்ணு வாங்கி போட்டீங்கன்னா கைவே நல்லா தூங்குது பாரு ரோட்ல ஜோரா. அந்த ஆண்டிகா பாபா ஒன்று கொடுப்பா. யாருக்கு நான் சொன்னாங்க அது ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்துரு ஆண்டிகா பாப்பாரு. அது எத்தனை சாப்பிடும்? வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு. அதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியலாங்க ஐயா. ஆமாண்ணா சாப்பாடு இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம். போடுறேன் 1 2 2 ஐயா. தாத்தா கொடுக்காமலே போயிடுறேன் நானே. அது அப்புறம் அது ஒன்று அது மனுஷனுக்கு பெட் மேல பத்தாலே தூக்க வர மாட்டேது. நல்லா ரோட்ல நல்லா தூங்குது. யாருக்கு எனக்கு உனக்கு குத்துது எங்க? அதான் தாத்தா எடுத்துக்கிட்டு தாத்தா எடுத்துக்கிட்டா அம்மா நீங்க தான் ஃபோன் பண்ணதுங்களா? மச்சுவா நல்லா இருக்கிறம்மா நல்லா இருக்கிறம்மா. இருங்க சாப்பாடு எதனா வாங்கி நீங்க பரவாயில்ல இருங்க நிமிஷம். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. நமச்சிவாய நம்ம நல்லா இருக்கணும். நமச்சிவாய. என்ன ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நாங்க வந்து நம்பியூர் தெரியுங்களா? கோபி அந்த சைடு. கோபி செட்டிப்பாளையம். கோபி செட்டிப்பாளையம். அந்த லைன் தான். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப ரொம்ப நன்றி. இருங்கம்மா அண்ணாமலையார் படம் கொடுத்துட்றேன். இருங்கம்மா அப்படியே வந்துடுங்க. இந்தாம்மா வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும்மா. புவின்னு கால் வந்துச்சு. உங்களுக்கு நம்பர் தானா? நமச்சிவாய். என்ன பண்றாங்கம்மா பையன்? பையன் படிச்சுட்டு இருக்கிறானே. என்ன படிக்கிறாங்க? காலேஜ் போறான். சரிங்க. செகண்ட் இயர் போறான். சரிங்க. பெரிய பையன். சரிங்க. பையன் 10th போறான். சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். சரிங்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. அந்த சண்முகம் தாத்தா இறந்துட்டாருங்கம்மா. அவங்க அந்த ஏரியா தான். அந்த தாத்தா திருப்பூர்மா அவரு? திருப்பூர் அந்த அரசூர் அந்த லைன் சொன்னாங்களா? அது பக்கத்துல தான். நான் வந்து பார்க்கும்போது ஒரு தாத்தா இங்க இருந்து அங்க போயிருக்காங்க. சரிங்கம்மா சரி ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க. நல்லா முடிஞ்சது. சரிங்கம்மா. ஐயோ நான் இது கொடுங்க அது கொடுங்கல. இப்போ நீங்க உங்களை மாதிரி கொடுக்குற எல்லாமே இந்த மாதிரி சாப்பாடு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக உங்களை பார்த்து கொடுத்துருக்கோம். சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய். பணம் கொடுத்தது ரொம்ப நன்றி. நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? சரிங்கம்மா சரிங்க. வாங்க ஐயா வாங்க. வெயிட் பண்ணி தான் ஐயோ நான் அதை 2 மணிக்கு வர்றது எங்க வழியில நிறுத்தி கேட்கறாங்க. எல்லாரும் நிறுத்தி கொடுக்கணும். அதனால தான் எல்லாரும் கொடுக்கணும். சரிங்கம்மா வாங்க வாங்க. நமச்சிவாய் வாங்க வாங்க. நமச்சிவாய். சாப்பிடுங்க போதுமா? உங்களுக்கு சாப்பாடு போதுங்களா? இல்லை எக்ஸ்ட்ரா கொடுட்டுங்களா? இல்லை இருக்கு. இந்தாங்கம்மா இந்தாங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. சந்தோஷம். நமச்சிவாய். யாருக்கு இவருக்கா? டேய் ஒருத்தர் முடியாமல் இருக்கார் பாரு குட்ரா. சரிம்மா பாய்மா பாய்ங்க. ಶಿರಯ ಅಮೃತದೆಂತುಲ್ ಅರುಣಾಚಲ
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल पुनये निमित्ताय अरुणाचल मन्नै पेरिदरुள் पुरिवो इदुवो उनगरुள் अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल पुनये माற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல குருசுற்றுளமிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவன உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சல காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கேமையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல ஊராள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல எஞ்சியும் அஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடில்
அருணாச்சல சிவ அருணாச்சலா. குணத்தோய் குறியாயினை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா.